ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி சிம்பிளாக தான் சமைச்சிருக்கேன். ஸ்பெஷலாக ஒன்று சுட சுட சாதம். எனக்கு இது நேற்று வீடியோ போட்டிருக்கோம் உங்களுக்கு. அதாவது புளிச்சக்கீரை அதுதான் சமைச்சிருக்கேன். 2 கட்டு கீரை கொஞ்சம் தான் இருக்குது. நாங்கள் வந்திருக்கு இதை நல்லா கடைஞ்சிட்டு வெங்காயம் நிறைய போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன். சாதத்தில் போட்டு பேசி சாப்பிட்டோம். இன்னும் கடாயில் போட்டு பேசி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சுட சுட சாதம், புளிச்சக்கீரை. தமிழ் புளிச்சக்கீரை சொல்லுவாங்க, தெலுங்கில் கோம்கீரைன்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கீரை சாப்பிட்டு நான் 1 வருஷம் ஆகுது கரெக்டாக. நான் இருக்கிற இடத்துல இந்த கீரை கிடைக்கிறது இல்லை. சூடாக இருக்குது. யார் யாருக்கு புளிச்சக்கீரை பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் யார் செஞ்சு சாப்பிட்டுருக்குறீங்கன்னு சொல்லுங்கள். களிக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது. நல்லா வெங்காயம்லாம் நிறைய அரிஞ்சு போட்டு புளிச்சக்கீரை சூப். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் வெயிலுக்கு புளிச்சக்கீரை செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது. இது வெயில் காலத்தில் சாப்பிட்டா உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால் புளிச்சக்கீரை கிடைச்சா செஞ்சு சாப்பிடுங்க நீங்களும். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.